அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் தற்சுதந்திரம் இன்மை என்ற தலைப்பின் கீழ் வரும் 7வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். இசைத்திடவும் நினைத்திடவும் பெரிதெரிதாம் தனித்தலைமை இறைவா, உன்றன் நசைத்திடு பேர் அருட்செயலால் அசைதலன்றி ஐந்தொழில் செய் நாதராலும் தசைத்திடும் புன் துரும்பினையும் அகங்கரித்து தங்கள் சுதந்திரத்தால் இங்கே அசைத்திடற்கு முடியாதேல் அந்தோ இச்சிறிய நாள் ஆவது என்னே. இதுக்கு விளக்கம்: சொல்வதற்கும் நினைத்தற்கும் மிகவும் அருமை வாய்ந்த ஒப்பற்ற தலைமை இறைவனே, உனது விரும்பத்தக்க பெரிய அருட்செயலால் யாவும் நடப்பது அன்றி படைத்தல் முதலிய ஐந்தொழில்களை தனித்தனியாக செய்யும் தேவர்களாலும் ஒட்டிக்கொள்ளும் சிறு துரும்பையும் நான் என்ற அகங்காரம் கொண்டு தமது இச்சை போல அசைக்க முடியாது எனும்போது, ஐயோ சிறியவனாகிய என்னால் யாது செய்ய முடியும். இதுதான் இந்த சிறப்பான பாடல். அப்போ இதன் மூலமாக வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த இறைவன் அவர் சொல்லக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்னால தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். மற்ற படைத்தல் முதலிய அந்த ஐந்தொழில்களை செய்யக்கூடியவர்களால் ஒரு துரும்பையும் நான் என்ற அகங்காரத்தினால அசைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த அகவல்லையும் தெளிவாக சொல்கிறாங்க, இந்த ஐந்தொழில்களையும் செய்கிறவங்களுக்கும் ஐந்தொழிலை செய்யக்கூடியவன் அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. எப்படி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, உரைநடை பகுதியில் அணுபக்ஷம் சம்புபக்ஷம்ன்ற அந்த தலைப்பில் அருமையாக சொல்கிறாங்க. இவங்களுடைய இந்த ஐந்தொழில்களை செய்யக்கூடியவர்களுடைய ஆயுள் எவ்வளவு, அவர்கள் எத்தனை மாற்று தங்கமுடைய தேகத்தை உடையவர்கள் அப்படின்றது தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ நம்ம அந்த உரைநடையிலிருந்து அணுபக்ஷம்னா என்ன, சம்புபக்ஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஐந்தொழிலை செய்பவர்களுடைய எத்தனை மாற்று தங்கமுடைய தேகத்தை உடையவர்கள் மற்றும் அவர்களுடைய ஆயுளையே நிர்ணயம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆயுள் உள்ள வரைக்கும் தான் அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் பிறந்து ஜீவகாருண்யம் பண்ணி இதில் பயணித்து வள்ளல் பெருமான் பெற்ற அந்த நிலைக்கு வரணும் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இந்த பாடல் வரிகளும் அதான் சொல்லுது. அந்த அருட்பெரும் ஜோதி எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் உடையதாக இருக்குது. அந்த படைத்தல் முதலிய ஐந்தொழில்களை செய்பவர்களாலையும் நான் என்ற அகங்காரத்தினால ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது அப்படின்னு இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. சரி, இப்படி சொன்னவங்க நம்ம அகவல் இந்த பாடல் 149 150 முந்துரும் ஐந்தொழில் மூர்த்திகள் பலர்க்கும் ஐந்தொழில் அளிக்கும் அருட்பெரும் ஜோதி தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க. முந்துரும் ஐந்தொழில் மூர்த்திகள் பலர்க்கும் ஐந்தொழில் அளிக்கும் அருட்பெரும் ஜோதி. அப்போ முன்னோர்கள் வகுத்த அந்த ஐந்தொழில்கள்னா எது அப்படின்னு பார்த்தோம்னா, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த 5. வள்ளல் பெருமான் இதையே எப்படி மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, படைத்தல், காத்தல், குற்றம் நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், விளக்கம் செய்வித்தல். வேறு ஒன்றுமே செய்யலை அவர். படைத்தல் காத்தல் அப்படியே வச்சுக்கிட்டு அழித்தலை குற்றம் நீக்குவித்தல் அப்படின்னு பேர் மாற்றி சொல்கிறாங்க. மறைத்தலை பக்குவம் வருவித்தல், அருளலை விளக்கம் செய்வித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த முன்னோர்கள் வைத்த இந்த ஐந்தொழில்களுக்கும் கர்த்தாக்களை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது படைத்தலுக்கு பிரம்மா, காத்தல் விஷ்ணு, அழித்தல் ருத்ரன், மறைத்தல் மகேஸ்வரன், அருளல் சதாசிவன்
அப்போ 5 தொழில்களுக்கும் 5 கர்த்தாக்கள் இருக்காங்க. சரி, இப்படியே இருந்ததோட நம்ம என்ன பண்ணலாம், என்ன பார்க்கணும் அப்படின்னா, உரைநடை பகுதியில் இந்த 5 தொழிலை செய்யக்கூடிய இந்த 5 கர்த்தாக்களுக்கும் எத்தனை மாற்று தங்கமுடைய தேகம் அவர்களுக்கு இருக்குது, அதே சமயத்தில் எவ்வளவு ஆயுள் அவர்களுக்கு நிர்ணயம் பண்ணப்பட்டு இருக்கிறது அப்படின்றது தெளிவாக வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. அதை படித்து தெரிஞ்சுக்கிடுவோம். பாருங்கள், உரைநடை பகுதி உபதேச குறிப்புகளில் 133வது தலைப்பு, அனுபக்ஷ சம்புபக்ஷ அனுபவ விபரம். 5 மாற்றுள்ள ஸ்வர்ணதேகிகள் பிரம்மன் வயசு 4,32,000. 6 மாற்றுள்ள ஸ்வர்ணதேகி விஷ்ணு வயசு 8,64,000. 7 மாற்றுள்ள ஸ்வர்ணதேகி ருத்திரன் வயசு 12,96,000. 8 மாற்றுள்ள ஸ்வர்ணதேகி மகேஸ்வரன் வயசு 17,28,000. 9 மாற்றுள்ள ஸ்வர்ணதேகி சதாசிவன் வயசு 43,20,000. இவர் அனுபக்ஷத்தார். அப்போ இந்த இடத்துல சம்புபக்ஷம்னா என்ன, அனுபக்ஷம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். சம்புபக்ஷம்னா வேறு ஒன்றுமே கிடையாது, 5 தொழில்களையும் இறைவன் தானே செய்தல், அதுதான் சம்புபக்ஷம். அனுபக்ஷம் அப்படின்றது 5 தொழில்களையும் இறைவன் தகுதி வாய்ந்த உயிர்களை ஏவி செய்தல். இப்போ இந்த 5 பேர் தான் தகுதி வாய்ந்த உயிர்கள். அந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த 5 தொழில்களையும் 5 கர்த்தாக்கள் செய்கிறாங்க. இந்த 5 கர்த்தாக்களுக்கும் எத்தனை மாற்று தங்கமுடைய தேகம் கொண்டிருக்கிறார்கள் மற்றும் அவர்களுடைய ஆயுள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணி வள்ளல் பெருமான் இங்கே சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஆயுள் உள்ள வரைக்கும் தான் அவங்க இங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் பிறந்து இதே ஜீவகாருண்யம் இதிலெல்லாம் பழகி அந்த வள்ளல் பெருமான் பெற்ற நிலைக்கு வரணும். இதுதான் வள்ளல் பெருமான் நீங்கள் சொல்ல வர விஷயம். சரி, இதோட இந்த விஷயத்தோட நம்ம அப்படியே அகவல் போவோம். அகவலில் இதே விஷயத்தை அப்படியே அதோட நீட்சியாக சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் பாருங்கள், 853-54. இதிலிருந்து 12 வரிகள் இந்த ஐமூர்த்திகளுடைய நிலைமையை, அதாவது எப்படி இவங்க அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் காத்து இவங்களுக்கு அந்த 5 தொழிலையும் கொடுக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. படைக்கும் தலைவர்கள் பற்பல கோடியை அடைப்புற படைக்கும் அருட்பெரும் ஜோதி. இங்கே அந்த பிரம்மாவை சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்னது மாதிரி இவருக்கு ஆயுள் 4,32,000. இவங்களுக்கெல்லாம் அந்த சிருஷ்டி தொழிலை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். இவங்கெல்லாம் பல கோடி இருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கும் சான்ற ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அதை நிறைவாக நம்ம பாடி இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். அப்போ முதல் 2 வரிகள் எப்படி சொல்கிறாங்க, படைக்கும் தலைவர்கள் பற்பல கோடியை அடைப்புற படைக்கும் அருட்பெரும் ஜோதி. பிரம்மா போன்று படைக்கும் தொழிலை செய்யக்கூடியவர்கள் பற்பல கோடி இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் அடைப்புற படைக்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, காக்கும் தலைவர்கள் கணக்கில் பல்கோடியை ஆக்குற காக்கும் அருட்பெரும் ஜோதி. இங்கே காக்கக்கூடிய அந்த 2வது நிலை அனுபவத்தை பெற்ற இவர்களும் பல கோடி இருக்காங்க அப்படின்றாங்க. விஷ்ணு இவர் தான், அதான் நாரணர்கள் சொல்கிறாங்கல்ல, இவங்களும் பல கோடிக்கணக்காக இருக்காங்க. அவர்களையும் சிறப்பற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள் வீராக அப்படின்னு இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. அடுத்த வரியில், அடக்கும் தலைவர்கள் அளவிலர் தம்மையும் அடற்புற அடக்கும் அருட்பெரும் ஜோதி. இது 3வது அனுபவத்தை பெற்ற ருத்திரர்கள். இவங்களுடைய ஆயுசு 12,96,000. நம்ம ஏற்கனவே உரைநடை பகுதியில் பார்த்தது தான். இவங்களும் குற்றங்கள் மிகாது அவற்றை அடக்கும் தொழில் நடத்தும் அளவற்ற தலைவர்களை அடக்கும் அருட்பெரும் ஜோதி. இந்த அடக்கும் தொழிலை தான் வள்ளல் பெருமான் எப்படி சொல்கிறாங்க, துரிசு நீக்குவித்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அடுத்து, மறைக்கும் தலைவர்கள் வகை பல கோடியை அறந்தோடு மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. இதுவரைக்கும் படைத்தலிருந்து 5 தொழில்களில் இந்த 4வதாக வரக்கூடிய இந்த மறைக்கும் தொழில், இதை நடத்துகிறது இந்த மகேஸ்வரர். இவருடைய ஆயுள் 17,28,000 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவங்களும் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த மறைத்தலை பக்குவம் வருவித்தல் அப்படின்ற தலைப்பில் சொல்கிறாங்க. சரி, அடுத்து, தெருட்டும் தலைவர்கள் சேர் பல கோடியை அருள் திறம் தெருட்டும் அருட்பெரும் ஜோதி. அதாவது
அருளல் என்றது வந்து 5வது தொழிலாக வருது. இதை செய்பவங்க வந்து சதாசிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரது ஆயுள் காலம் வந்து 43,20,000 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த தெருட்டும் தொழில் நடத்தும் கோடிக்கணக்கான சதாசிவ அனுபவம் பெற்றோரை அருள் கூர்ந்து தெருட்டும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த அருளல் தொழில் செய்பவங்களை வந்து வள்ளல் பெருமான் வந்து விளக்கம் செய்வித்தல் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. சரி, இப்படி சொன்னவங்க கடைசியாக இந்த வரிகளில் ஐந்தொழில் ஆதிசை ஐவராதிகளை ஐந்தொழில் ஆதிசை அருட்பெரும் ஜோதி. இதுக்கு விளக்கம் படைத்தல், காத்தல், துரிசு நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், விளக்கம் செய்வித்தல் ஆகிய 5 தொழில்களை இயற்றும் ஐவர்களை படைத்து, காத்து, துரிசு நீக்குவித்து, பக்குவம் வருவித்து, விளக்கம் செய்விக்கும் அருட்பெரும் ஜோதி. எவ்வளோ அருமையாக சொல்லிட்டாங்க பாருங்கள். 5 தொழிலை செய்பவர்களுக்கு 5 கர்த்தாக்கள் இருக்கிறாங்க. அந்த 5 கர்த்தாக்களுக்குமே அந்த 5 கர்த்தாக்களையுமே படைத்து, காத்து, துரிசு நீக்குவித்து, பக்குவம் வருவித்து, விளக்கம் செய்விக்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? இவங்க எல்லாருமே அனுபக்ஷத்தார். நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி அந்த அனுபக்ஷத்தார் அப்படின்றவங்கள வந்து யார்? கடவுள் தான் வந்து தகுதி வாய்ந்தவர்களை நியமித்து ஐந்தொழிலையும் செய்ய வைக்கிறார். அப்போ அந்த அருட்பெரும் ஜோதி தான் இந்த 5 தொழில்களை செய்பவர்களையும் படைத்து, காத்து, அருளி அவர்களுக்கு இந்த பக்குவம் செய்வித்து, விளக்கம் செய்வித்து அருளுகின்றார் அப்படின்றது தெளிவாக ஆகுது. அப்போ இந்த வரிகளும் அதுதான் சொல்லுது. அதாவது உனது விரும்பத்தக்க பெரிய அருட்செயலால் யாவும் நடப்பது அன்றி படைத்தல் முதலிய 5 தொழில்களை தனித்தனியாக செய்யும் தேவர்களாலும் ஒட்டிக்கொள்ளும் சிறு துரும்பையும் நான் என்ற அகங்காரம் கொண்டு தமது இச்சை போல அசைக்க முடியாது எனும்போது ஐயோ சிறியவனால் ஆவது என்ன? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய நிலை எப்படி இருக்குது, அந்த 5 தொழில் செய்பவர்கள் எப்படி இருக்கிறாங்க. அப்போ அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்னால தான் அனுபக்ஷத்தார் என்று சொல்லப்படக்கூடிய அவரால் இவங்களெல்லாம் நியமிக்கப்பட்டு இந்த தொழில்களெல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்றது தெளிவாகுது. இதோடு கூட அந்த இவங்க எல்லாம் பல கோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதாவது பிரம்மா பல கோடி, விஷ்ணு பல கோடி, நாரதர் பல கோடின்றதுக்கு அவரே அருட்பால இந்த பாடல் பாருங்கள். உருத்திரர்கள் 1 கோடி, நாரணர் பல கோடி, உரு பிரம்மர் பல கோடி, இந்திரர் பல கோடி, பெருத்த மற்ற தேவர்களும் முனிவர்களும் பிறரும் பேசில் அனந்தங்கோடி ஆய் அங்கே கூடி திருத்தமுரு திருச்சபையின் படிப்புறத்தே நின்று தியங்குகின்றார். நடங்கானும் சிந்தையராய் அந்தோ வருத்தமொன்றும் காணாதே நான் ஒருத்தி ஏறி மானடம் காண்கின்றேன் என் மாதவம்தான் பெரிதே அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் அருமையாக பாடுறாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? இவங்கெல்லாம் பல கோடி இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் பலரையும் இந்த மாதிரி படைச்சு இந்த 5 தொழிலையும் சேவிக்க வைக்கின்றார் அப்படின்றதான் இது மூலமாக தெளிவாகுது. இன்னும் கூட இவங்களுடைய ஆர்டர் சொல்கிறாங்க. இதில் யார் வந்து வரிசையை எந்த வகையில் பெரியவங்களாக இருக்காங்கன்றதுக்கு இந்த பாடல் பாருங்கள். நான்முகர்கள் மிக பெரியராய் அவரில் பெரியவர் நாரணர்கள், மற்றவர்கள் நாடின் மிக பெரியவர் வான்முகத்து ருத்திரர்கள், மற்றவரில் பெரியர் மகேஸ்வரர்கள் சதாசிவர்கள், மற்றவரில் பெரியவர் மின்முகத்த விந்து, அதனின் பெரிது அதனின் நாதம் மிக பெரிது, பறையதனின் மிக பெரிய அளவலின் ஆண்முகத்திற் பரம்பரம்தான் பெரிது தனிப்பெரிதாய் ஆடுகின்ற சேவடி, அதனினும் பெரிது தனிப்பெரிதாய் ஆடுகின்ற சேவடி யார் அறிவார் காண் தோழி அப்படின்னு சொல்லி இந்த ஆடுகின்ற சேவடி தான் எல்லாத்துக்கும் பெருசாக இருக்குன்றாங்க. வரிசையாக சொன்னவங்க நான்முகர்கள், நாரணர்கள், ருத்திரர்கள் வரிசையாக சொல்லிட்டு வராங்க. அதாவது மகேஸ்வரர்கள், சதாசிவம், அதுக்கப்புறம் விந்து, நாதம், அப்புறம் வந்து பறை, இப்படி வரிசையாக சொல்லிட்டே வந்தவங்க பரம்பரம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பெருசாக இருக்கிறது ஆடுகின்ற சேவடி தான் பெருசாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆர்டரையும் சொல்லிட்டாங்க. அப்போ இதிலிருந்து இந்த பாடல் மூலமாக தெரிய வர்றது
அருட்பெரும் ஜோதி தான் எல்லாமா இருந்து அந்த ஒப்பற்ற இந்த தெய்வம் தான் வந்து தனித்தலைமை தெய்வம்ன்றாங்க. தனித்தலைமை தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த தெய்வம் எல்லாத்தையும் செய்து வைக்கிறது. மற்ற ஐந்தொழிலை செய்பவர்களும் அந்த அகங்காரத்தினால ஒரு நான் என்ற அந்த அகங்காரத்தினால ஒரு துரும்பையும் அசைக்க முடியாது அப்படின்றது அந்த பாடல் வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. அதுக்கே அவர் ரெஃபரன்ஸாக உரைநடை பகுதியிலையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அனுபக்ஷத்தார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆயுளையும் நிர்ணயம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. மற்றும் அவர்கள் எத்தனை மாற்று தங்கத்தை உடைய தேகத்தை உடையவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதோடு கூட இந்த அகவல்லையும் அவர்கள் எல்லாம் ஐந்தொழில் செய்பவர்களுக்கும் ஐந்தொழில் செய்பவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்ன்றதும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த விளக்கத்தோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளைய பதிவில் 8வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.